முன்பக்க தொடர்ச்சி. அடுத்து, தாங்களுக்கு தெரியாதது என்ன உள்ளது? உமது யோசனையை செயல்படுத்துவீராக என்றான் அறிவுக்கடல் அனுமன். 2 தர்மங்கள் உண்டு. ஒன்று சாமானிய தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம். கும்பகர்ணன் நடந்து கொண்டது சாதாரண தர்மம். ஆனால் விபீஷணன் நடந்து கொண்டது விசேஷ தர்மம். அதனால் அது விமர்சிக்கப்படுகிறது. அனுமனுடைய பேச்சு ராமனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. தன்னுடைய தர்மத்தை இன்னொருவர் ஆதரித்தால் யாருக்கும் மகிழ்ச்சிதானே. சரணம் என்று வந்தவனை நான் தள்ள மாட்டேன் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே சரணாகதி என்று வந்தவனின் குற்றங்களை நாம் பொருட்படுத்தக்கூடாது என்றான் ராமன். ஆனால் சுக்கிரவன் சமாதானமாகவில்லை. எல்லாம் சரி, தன் அண்ணன் ஆபத்தில் இருக்கும் பொழுது எந்த தம்பி இப்படி வருவான்? தன் சொந்த அண்ணனையே விட்டுவிட்டு வந்தவன் நம்மை கைவிட எத்தனை நேரம் ஆகும்? இப்படி சுக்கிரவன் பேசியதை கேட்டு ராமன் லக்ஷ்மணனை பார்த்து புன்முறுவல் செய்தான். அதற்கென்ன பொருள்? சுக்கிரவன் முன்பு தன் சொந்த அண்ணனுக்கு செய்த தீவினை அவனுக்கு மறந்துவிட்டது. இன்று இப்படி மாறி பேசுகிறான். சுக்ரீவா என்றான் ராமன். ஆட்சியில் இருப்பவர்கள் இப்படி சந்தேகப்படுவது இயற்கை. அண்ணன் தம்பிக்குள் இது மாதிரி வருவது சகஜம்தான். அவனுடைய நடவடிக்கை பிடிக்காமல் மட்டுமல்ல, அவனால் தனக்கு ஆபத்து நேரும் என்று எண்ணி கூட விபீஷணன் நம்மிடம் வந்திருக்கலாம். சரி, ஆட்சி மீது ஆசை வைத்து அவன் இவ்விடம் வந்திருந்தாலும் அது தவறாய் என்ன? எல்லோரும் தம்பி பரதனைப் போல இருப்பார்களா என்று லக்ஷ்மணனை பார்த்தான் ராமன். என் தம்பி எப்பேற்பட்டவன்? என் தந்தை என்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டு அதன் கொடுமை தாங்காமல் இறந்தார். நீங்கள் வேறு என் நண்பர்களாக வாய்த்தீர்கள். நான் செய்த பாக்கியம்தான் என்ன? சரி, இதை விடுங்கள். நமக்கு லங்கை ராஜ்யத்தின் மேல் என்ன ஆசை? நாம் வெற்றி பெற்றால் தானே இலங்கையை விபீஷணனுக்கு தர முடியும். எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது நாம் விபீஷணனை தள்ள வேண்டியதே இல்லை. மேலும் என்னுடைய தர்மம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என் கடமை. யார் சரணம் என்று வந்தாலும் அவர்களை நான் தள்ளாமல் ஏற்றுக்கொள்வேன். அதனால் எனக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் சரிதான். விபீஷணன் நமக்கு என்ன கேடு செய்ய முடியும்? ராவணனே என்னிடம் சரணம் என்று வந்தாலும் அவனையும் தள்ளாது ஏற்றுக்கொள்வேன். இப்படி இருக்க அவன் தம்பியை தள்ளுவேனா என்ன? போய் விபீஷணனை அழைத்து வாருங்கள் என்றான் ராமன். இதோ இப்பொழுதே சென்று விபீஷணனை அழைத்து வருகிறேன் என்று கிளம்பினான் சுக்கிரவன். இங்கு சில விஷயங்களை நாம் ஆராயலாம். எல்லா கருமங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரணடைந்தான் விபீஷணன். எல்லா பாவங்களையும் உன்னை விட்டு வைப்பேன், வருந்தாதே என்பதே இதன் பொருள். சரணாகதி செய்தால் எல்லா பாவங்களும் போய்விடும் என்பதை பின்னால் கிருஷ்ணராக வரப்போகிற ராமன் இங்கே விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்து நிரூபித்து விட்டான். இது விபீஷணனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தும் ஒன்று. நாம் சரணடைந்தால் விஷ்ணு நம் பாவங்களை மட்டுமல்ல, நம்ம நிகழ்கால வாழ்வையும் கஷ்டங்களில் இல்லாமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.